தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 83 கூடா நட்பு. குறள் எண் 827. சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், பேசுகிற சொற்களில் பணிவும் குழைவும் இருக்கிறது என்பதற்காக தீயவர்களை நம்பி விடாதீர்கள். வில் கூட வளைந்துதான் இருக்கிறது, அது அம்பு எய்ய தயாராக இருக்கிறது என்பதையே குறிக்கிறதல்லவா? அதுபோலத்தான் தீயவர் பணிவும் குழைவும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், பணிவாகவும் குழைந்து பேசக்கூடியவர்கள் என்று நம்பி கெட்டவர்களை நல்லவர்கள் என நம்பிவிட வேண்டாம். பதுங்கியிருந்து பாய்ந்து உயிரை கொள்ளும் மிருகத்திற்கு சமமானவர்கள் அவர்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.